தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா சென்ற 22 யாகசாலையுடன் தொடங்கியது. விழாவின் சிகர நாளான இன்று மாலை சூரசம்ஹாரம் நடக்கிறது. அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து யாகசாலையில் பூஜை ஆரம்பமாகியது. மதியம் 12 மணியளவில் யாகசாலையில் தீபாராதனையும், 12:45 மணிக்கு மேல் சப்பரத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருளி மேள வாத்தியங்களுடன் சண்முக விலாச மண்டபத்தை வந்து சேர்கிறார். 2 மணிக்கு மேல் திருவாவடுதுறை ஆதீன சஷ்டி மண்டபத்தில் சுவாமி ஜெயந்தியாவதற்கு அபிஷேக அலங்காரம் நடக்கிறது. மாலை 4:30 மணிக்கு சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடக்கிறது. சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு இரவு முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து வருகின்றனர். பக்தர்களின் கோஷங்களுடன் திருச்செந்தூர் விழாக்கோலம் பூண்டுள்ளது. 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 250 சிசிடிவி கேமராக்கள், 2 ட்ரோன் கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. 20 மருத்துவர்கள் மற்றும் 50 செவிலியர்கள் மருத்துவ உதவிக்காக பணியாற்றுகிறார்கள். 14 ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 650 தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணி நடக்கிறது. 450 சிறப்பு பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்செந்தூரிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் மற்றும் கோவிலுக்கு வர கிட்டத்தட்ட 45 இலவச பஸ்கள் இயக்கப்படுகிறது. கடலில் குளிக்கும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக 80 பேர் மற்றும் 8 பாதுகாப்பு படகுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.